கல்யாணத்துக்கு அப்புறம் பூரியோட என்னால சந்தோஷமா இருக்கவே முடியாதுக்கா. நான் காதலிச்சது பூரிய இல்ல பிந்துவதான்னு தெரிஞ்சதுன்னா அவளாலையும் என் கூட சந்தோஷமா இருக்க முடியாதுக்கா. அக்கா அக்கா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுக்கா. ப்ளீஸ்க்கா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. டேய், நீ நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு ஏதாவது புரியுதா? நீயும் பூர்ணியும் காதலிக்கிறீங்கன்னு நினைச்சுதானடா முகூர்த்த தேதியெல்லாம் குறிச்சோம். அதுதான் எனக்கு ஒன்னும் புரியலக்கா. உண்மையிலேயே எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பூரிய நான் காதலிச்சேன்னு அவ நினைச்சான்னு எனக்கு சத்தியமா புரியலக்கா. சிவா பூரி கழுத்துல 3 முடிச்சு போடுற வரைக்கும் எல்லாமே உன்னோட பொறுப்பு தான். எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்களும் கூட பூரியும் நானும் காதலிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியலக்கா. அக்கா ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த கல்யாணத்தை நீதான் நிறுத்தணும்க்கா. பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. இதுக்கப்புறம் நீ திரும்பவும் அந்த பிந்துவை பத்தி யோசிச்சா நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கோ. அக்கா அக்கா அம்மா 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 என்னப்பா? பூரி சிவா வெட்டிங் கார்டு பிரிண்ட் ஆகி வந்துருச்சுமா. டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் இருப்பா, ஒரு நிமிஷம். பூமி 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 சொல்லுங்க அத்தை. ஆமா, என்னாச்சு பூமி? உன் ஃபேஸ் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? என்னாச்சு? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் நீங்க தானே ஒப்படைச்சிங்க. அந்த வேலையால ரொம்ப களைச்சு போயிருப்பாங்கண்ணா. அதுக்கே பாத்தியாமா அண்ணன் எவ்வளவு கவலைப்படுறான்னு. அண்ணி மேல எவ்வளோ அன்பு. என்னைக்காவது இந்த தங்கச்சி மேல இந்த அன்பை காட்டியிருப்பானாமா? கண்ணு வைக்காதடி. இப்பதான் 2 பேரும் ஒன்னா அழகான ஜோடிகளா சுத்திட்டு இருக்காங்க. உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கறதுக்காக அதோ சிவாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ல. ஹலோ மேடம், வெக்கப்படுறத கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோ. மனமேடையிலேயே இதை கடைப்பிடிக்கணும்ல. அண்ணா இந்த அண்ணன் தங்கச்சி பேச்சு குறைச்சல் இல்ல. பூமி, கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. இதுல இருந்து முதல் பத்திரிக்கையை எடுத்து மஞ்சள் தடவி சாமி முன்னாடி கொண்டு போய் வைமா. எந்த ஒரு தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு அந்த சாமி கிட்ட வேண்டிக்கோ. பூமியே முன்னாடி நின்னு நடத்துற கல்யாணமா இது? தடங்கள்லாம் ஏன் வரப்போகுது? நான் காதலிக்கிறது பிந்துவ. தடங்கள் வரும்ன்றதுக்காக இல்ல பூர்ணி, சாமி முன்னாடி வைக்கிறது தான் நம்ம சம்பிரதாயம். பூமி, நான் சொல்றதுல அம்மாக்கு நம்பிக்கையே வரல. நீயே சொல்ல.
எங்க கல்யாணம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நடக்கணும். என் பூமி இருக்கால, அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா. பூமி, என்னாச்சு? பூரி சொல்லுன்னு சொல்றா, நீ மௌனமா எதுவும் பேசாம அமைதியா நிக்கிற. இல்ல, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், உன் முகத்துல ஏதோ மாற்றம் தெரியுது. பூமி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பூமி, என்ன நடந்துச்சோ சொல்றியா ப்ளீஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் தான் சொன்னேன்லன்னா அப்படி எதுவும் இருக்காதுன்னு. சரி, நானும் இப்பவே சொல்றேன், கேட்டுக்கோ பூர்ணி. எந்த ஒரு தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கும் பூர்ணி. நடக்கணும் பூமி. ஏனே தெரியாத எங்க வீட்ல என்ன சந்தோஷம் வந்தாலும் அது ரொம்ப நாள் நீடிக்காது. இந்த வாட்டி அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய ஆசை. சின்ன வயசுல இருந்தே அவமானத்தினாலையும் வேதனையாலையும் எங்க வாழ்க்கை எப்பயும் நிம்மதி இல்லாமையே இருந்துச்சு. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி இந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். அம்மா, கொடுங்க. எங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க பூமி. சரிங்க மாமா. பூமி, இந்தா. இந்தா, இதை எடுத்துக்க. இதை எடுத்துக்கிட்டு போய் கிழக்கு பக்கமா நின்னு கையெடுத்து கும்பிடு. வடக்கு பக்கமா திரும்பி இதை அப்படியே தரையில விடு. ஒன்ன தாண்டி இன்னொன்னு வேகமா ரேஸ் குதிரை மாதிரி முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஆளுக்கு முன்னாடி அது நிக்கும். யார் முன்னாடி போய் அது நிக்குதோ அவர் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு.